ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நண்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடல் நண்டு இது மீடியம் சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் நண்டு சமைக்க தெரியுது ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நண்டு ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நார்மல் வாட்ரு போட்டு சாதாரண தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது மண் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அவங்க கொண்டு பாத்திரம் மாற்றும் பொழுது அங்கேயே மண்ணோடு தான் அதை அலசி எடுப்பாங்க. கடல் மண் கலந்துருக்கும். அதனால் நார்மல் வாட்டரில் அலசி ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக பயன்படுத்துங்க. கடல் நண்டு இந்த மழை நாளுக்கு ரொம்ப ஏற்றது தான். நண்டு நாட்டு நண்டு கிடைச்சாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நார்மல் வாட்ரு போட்டு நம்ம அலசிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். மறுபடியும் இன்னொரு அலசும் பொழுது ஃபஸ்ட்டு மண்ணெலாம் போயிடும் அதில். ஏன்னா அழுக்கு நிறைய இருக்கும். அதனால் ரெண்டாவது நம்ம ஒரு அலசும் போது கல்லுப்பு நல்லா கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்து சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த நம்ம வாங்கின நண்டு தண்ணியில் நனையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அமிர்ந்து போகணும் அந்த தண்ணியில். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் என்னோடய வீடியோஸ்லாம் நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது நண்டை நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோம். உடச்சி எடுத்துகிட்டு கால்களை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். கால் இந்த முனையை நம்ம எடுத்துடணும். முனையை எடுத்துட்டு, ஏன்னா பாதி அளவு தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒரு சிலர் முழுசாகவே போடுறீங்க, அப்படி போடக்கூடாது. நல்லா பாருங்கள். இந்த மாதிரி உப்பு தண்ணியும் மஞ்சள் தண்ணியும் கலந்த தண்ணியில் தான் அலசுகிறேன். இது சுத்தம் பண்ணும்போது மறுபடியும் ஒரு அலசுவோம். இப்போது நல்லா இந்த மாதிரி இது மீடியம் சைஸ்ன்றதுனால நான் முழுசாகவே க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இப்போது இது பாருங்கள், ஒரு இதுலேயே நண்டுலேயே வித்தியாசம் இருக்கும். இது பெண் நண்டு, இது ஆண் நண்டு. இது பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது. இங்கே தான் நண்டு இனப்பெருக்கத்துக்கான அந்த குஞ்சுகளை சேகரிக்கும். நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இப்போது ஓடு எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சுலபமாக எடுத்துக்கலாம். ஓடை எடுத்துட்டு இதில் இருக்கிற இந்த நார் மாதிரி ஒரு தசைப்பற்று இருக்கும், அதை எடுத்துருங்க. எப்பொழுதுமே பெண் நண்டு கொஞ்சம் வாங்கினீங்கன்னா சதைப்பற்றாக தான் இருக்கும். பாருங்கள் இது எவ்வளோ சதையாக இருக்குன்னு. இந்த வெய்ய நாளில் இது ஆண் நண்டு சொன்னேன் இல்லையா, இதில் பாருங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்படி எடுத்துட்டு அழகாக இப்படி உடச்சி எடுத்துருங்க. உடச்சி எடுத்துட்டு இந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. ஒரு சில நண்டில் நிறைய வகைகள் இருக்குது. அப்படிப்பட்ட வகைகளில் ஒரு இருள் சேர்ந்த நேரத்துங்களில் நண்டு சதைப்பற்றாக இருக்கும். அமாவாசை நெருக்கத்துலலாம் பௌர்ணமி நேரத்தில் நம்மளுக்கு சதைப்பற்று இல்லாமல் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் நண்டுகள் கிடைக்கும். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அமாவாசை நெருக்கத்துலலாம் நண்டு வாங்கி சமைச்சிங்கன்னா நல்லா சதைப்பற்றோடு இருக்கும். இதுதான் முழு நண்டு. அழகாக சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்துட்டு நண்டில் க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி எல்லோஷாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொழுப்பு தான், கொலஸ்ட்ரால் தான். வேணுன்றவங்க போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கிரேவி பண்ணும்பொழுது. ஒரு சிலர் வேணாம் அப்படின்னிங்கன்னா ரிமூவ் பண்ணியும் எடுத்துடலாம். நம்ம நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு சிலது பெரிய நண்டுகள் வாங்கினோம்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஒவ்வொரு நிறைய வெரைட்டி நண்டுகள் இருக்குது. நீங்கள் வாங்கும் பொழுதே நண்டு எப்படி வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து அவங்க கூடையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை இப்படி எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். 2 நண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஒன்று வெயிட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வெயிட்டாக இருக்கிறது தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ஒரு சிலது இந்த பாருங்கள், இது ஃப்ரீயாக தான் ஒன்று கொடுத்தாரு அவர். எவ்வளோ சல்லலாக இருக்குது பாருங்கள், உள்ளெல்லாம் சதையே இல்லை. அதனால தான் சொல்கிறேன். இது வெயிட்லெஸ்ஸாக ஃப்ரீயாக 2 போட்டாங்க, அதுதான் இப்படி இருக்குது. நம்ம பார்த்து எடுக்கும் பொழுதே வெயிட்டாக இருக்கிறதா பார்த்து எடுக்கணும்.
உடைக்கிறது இவ்வளோ அழகாக நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் கடைகள்லேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்க வந்து அலசின தண்ணியிலேயே அலசுவாங்க. நீங்கள் 2 தண்ணியை அலசி அவங்க சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்களா பார்த்துட்டு தான் நம்ம சமைக்கணும். அப்படியே க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க சமைச்சிடலாம் அப்படின்னு மட்டும் சமைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் க்ளீனாக சுத்தம் பண்ணிட்டு தான் சமைக்கணும். ஏன்னா அதனால் எதனா சைடு எஃபெக்டோ இல்லை நோய் எதனா வந்துடும். ஒவ்வாமை ஜீரண சக்தி ஆகாது, அது மாதிரி பல வாமிட்டிங் சென்சேஷன் உருவாக்கும். அதனால தான் சொல்கிறேன், எப்பொழுதுமே என்வி வந்து நல்லா வேக வச்சு சமைச்சு சாப்பிட்ணும். அரையும் குறையுமா வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வாமையை தான் உருவாக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் நண்டு சுத்தம் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி எப்படி இருந்தது நிறைய பேர் க்ளீன் பண்ண தெரியலன்றீங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏற்கனவே கடமா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா நண்டுகளையும் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். இந்த தண்ணியை கொண்டுட்டு போய் நல்லா வெளியே தூரமாக கொட்டிடுங்க. ஏன்னா வீட்டில் நம்ம வச்சுருக்க முடியாது, பேடாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதனால சொல்கிறேன். இப்போது நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டோம். ஒரு அலசி ஏற்கனவே 2 வாட்டி அலசிட்டோம் இல்லையா, இப்போ ஒரே அலசினா போதும். இப்போ மஞ்சத்தூள்லாம் நான் சேர்க்கலை, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சமைக்கும் பொழுது கொஞ்சம் சேர்ப்போம், அதனால் சும்மா மஞ்சத்தூள் சேர்த்துக்க வேண்டாம். அப்புறம் மஞ்சள் பொடி வாசனையே அடிக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். நண்டு கிரேவி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ஜலதோஷம் பிடிக்காமல் இந்த வெய்ய நாளில் சாப்பிடக்கூடாது, மழை நாளில் தான் சாப்பிட்ணும் நம்ம. அதுக்காக தான் எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேடாமலே உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் நல்லா அலசியாச்சு. இப்போது சமைக்க அருமையாக தயாராகிடுச்சு. இது மீடியம் சைஸுன்றதுனால நான் கட் பண்ணாமல் அப்படியே தான் 2 in 1 கிரேவியாக வைக்க போகிறேன். கிரேவினா ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் குழம்பாகவும் இல்லாமல் வைக்க போகிறேன். டிஃபனுக்கும் ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு கிரேவி தான் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.